டிஎன்பிசி மேக்ஸில் தனி வட்டி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 7ஆம் வகுப்பு கணக்குக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கான வீடியோ லிங்க்ஸும் நான் ஐ பட்டனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது பயிற்சி கணக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம். பயிற்சி 2.4, அதாவது 7ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.4ல் முதல் கணக்கு. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. 35,000 அசலுன்னு எடுத்துக்கணும். வட்டி வீதம் 9%, காலன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். அப்படி இருக்கும்போது தனி வட்டியை காண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கணக்கின்படி அசல் 35,000, வட்டி வீதம் 9%. தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100. இதில் P என்பது அசல், N என்பது காலம், R என்பது வட்டி பை 100. ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அசல் இந்த கணக்கில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,000 இன்ட்டு காலம் 2 ஆண்டுகள், வட்டி வீதம் 9% பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு 350 இன்ட்டு 2 இன்ட்டு 9 இதோட பெருக்கு தொகை தான் நம்ம பார்க்கணும். 352 700, 700 இன்ட்டு 9 6300. இந்த கணக்கின்படி தனி வட்டி 6300. ரெண்டாவது கணக்கு. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. ஓகே, இந்த கணக்கில் இருந்து அரவிந்த் என்பவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாருன்னா 8,000. 8,000 என்பது நம்ம அசலாக எடுத்துக்கணும். அடுத்து வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்பவரிடம் ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வட்டி வீதம் 7% ஆச்சு. அவர் செலுத்த வேண்டிய 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய 2 ஆண்டுகள் முடிவில் என்பது காலம் 2 ஆண்டுகள்னு எடுத்துகிட்டு இப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சாலே போதும், மொத்த தொகை உடனே சொல்லிடலாம். தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100. நான் வீடியோவிலே ஃபார்முலாஸ் மொத்தமே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. P என்பது அசல், எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8,000, காலம் 2 ஆண்டுகள், வட்டி வீதம் 7%, 7 பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். I = 80 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இதோட பெருக்கல் பலன் 1120. இப்போ நமக்கு தனி வட்டி 1120ன்னு கிடச்சிருக்கு. மொத்த தொகை என்பது அசலையும் தனி வட்டியும் கூட்டி கிடைக்கிறது தான். அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000. இப்போ தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1120ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட கூட்டு பலன் எவ்வளோ பாருங்கள் 9,120. இதுதான் மொத்த தொகை. அசல் 1120, மொத்த தொகை 9,120. மூணாவது கணக்கு. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5 வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. அசல் நமக்கு தெரியல, ஸோ அசல் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால கேள்விக்குறி. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு, அப்போ அந்த அசல் தான் தெரியல. 4 ஆண்டுகளுக்குன்னும் போது காலம் 4 ஆண்டுகள், 9.5% வட்டி வீதம்னு சொல்லும் போது வட்டி சதவீதம் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்னா 9.5%. கணக்கின்படி தனி வட்டி 21,280ன்னு கிடச்சிருக்கு. இது ஆன்சர்னா அதுக்கு முன்னாடி ஃபார்முலா எடுத்து எழுதி is equal to 21,280ன்னு எழுதிக்கோங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100 is equal to 21,280. இதில் நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. பியோட வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். காலம் 4 ஆண்டுகள், வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 9.5 பை 100 is equal to 21,280. இது கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1 4 25. இப்போ என்ன கிடைச்சிருக்கு? P × 9.5 பை 25. 9.5 பை 25 நான் எதிர் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போது P is equal to 21,280 இன்ட்டு இந்த 9.5 பை 25ன்றது எதிர் சைடு வரும்போது தலைக்கீழாக மாறி வரும். 25 பை 9.5ன்னு வரும். 21,280 25ஆல் பெருக்கி 9.5ஆல் வகுத்தாக்கா நமக்கு கிடைக்கிற அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,000. பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன? ஓகே,
ஒருத்தர் ஒரு வங்கியிலேருந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்னா 8500. ஸோ 8500 என்பது நம்ம அசலாக எடுத்துக்கணும். அடுத்து 3 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ காலத்துக்குன்னா 3 ஆண்டு காலத்துக்கு வட்டி கணக்கு பண்ணணும். வட்டி வீதம் என்னன்னு சொல்லும் போது நமக்கு தெரியல வட்டி வீதம். ஓகே, இந்த 11,050 செலுத்தினார் அப்படின்னும் போது மொத்த தொகையாக தான் நம்ம எடுத்துக்கணும். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தாருன்னும் போது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் அந்த மொத்த தொகை 11,050. இப்போது நமக்கு அசல் தெரியும் அண்ட் மொத்த தொகையும் தெரியும். கணக்கிலிருந்து தனி வட்டி கண்டுபிடிப்போம். தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கலான்னா, தனி வட்டிக்கான ஃபார்முலா மொத்த தொகை மைனஸ் அசல். மொத்த தொகை 11,050லேருந்து 8,500 கழிச்சிடுங்க. கழிச்சா உங்களுக்கு கிடைக்கிற தொகை 2,550ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் தனி வட்டி. இப்போ ஆன்சராக நம்ம தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2,550ன்னு சொல்லிட்டு இது விடையாக இருக்கும்போது அதுக்கான ஃபார்முலாவே முன்னாடி எழுதிக்கோங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100 இஸ் ஈக்குவல் டு 2,550. ஓகே, இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அசல் தெரியும் 8,500 இன்ட்டு காலம் 3 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது, பை 100 இஸ் ஈக்குவல் டு நம்ம வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 2,550 ரூபா. 2,550. இப்போது இது எந்த அளவுக்கு சுருக்க முடியும் பாருங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. R மட்டும்தான் தெரியணும். R இஸ் ஈக்குவல் டு 2,550 பை இது பெருக்கி இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். 3 5 15 மீதி 1 3 24 1 25 2,250 பை 285. 285 ஒரு முறைன்னா இது 10 முறை. ஸோ நமக்கு வட்டி வீதம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10% கிடச்சிருக்கு. 5வது கணக்கு, ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500லிருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 உயரும் அப்படின்னு கேட்குறாங்க. உயரம் எத்தனை ஆண்டுகள் என்னும்போது காலம் நமக்கு தெரியல. ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 13% வட்டி வீதம்னு சொல்லும் போது ஆரோட வேல்யூ 13% எடுத்துக்கோங்க. 16,500லிருந்து அப்படின்னா தொடக்கமே அதுதான். அப்போ அசல் 16,500ன்னு எடுத்துக்கோங்க. எது வரைக்கும் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க 22,935. ஸோ நமக்கு மொத்த தொகையே என்னென்னு எடுத்துக்கலான்னாக்கா A இஸ் ஈக்குவல் டு 22,935ன்னு எடுத்துப்போம். இப்போ கணக்கில் அசலும் தெரியும் மொத்த தொகையும் தெரியும். அப்போது வட்டி எவ்வளோ கிடைச்சதுன்னு தனி வட்டி முதல்ல கண்டுபிடிப்போம். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்களான்னா I இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசல். மொத்த தொகை எவ்வளோ பாருங்கள் 22,935லேருந்து அசல் 16,500 கழிங்க. கழிச்சாலே தெரியும் நமக்கு ஐயோட வேல்யூ, அதாவது தனி வட்டியோட மதிப்பு தெரியும். 6,435ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. 22,935லேருந்து 16,500 கழிச்சோம்னாக்கா 6,435ன்னு கிடைக்கும். இது தனி வட்டி. தனி வட்டிக்கான மதிப்பு தெரியும் போது முன்னால் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. PNR/100 இஸ் ஈக்குவல் டு 6,435. இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் அசல் அண்ட் வட்டி வீதம் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட மதிப்பு கண்டுபிடி. அசல் நமக்கு 16,500, காலம் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி சதவீதம் 13% பை 100 இஸ் ஈக்குவல் டு 6,435. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மக்கிட்ட 125 13 தான் இருக்குது. எண்ணை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி 2 எதிர் சைட் கொண்டு வந்துடுவோம். அப்போது n இஸ் ஈக்குவல் டு 6,435 பை 165 இன்ட்டு 13. இது 165 1 165 39 முறை போகுது. 13 1 13 3. ஸோ காலம் எத்தனை ஆண்டுகள்னால் 3 ஆண்டு காலம், நமக்கு 3 ஆண்டுகள். 6வது கணக்கு, ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800லிருந்து எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் என்னும்போது காலம் தெரியல, அதை கண்டுபிடிப்போம். வட்டி வீதம் R இஸ் ஈக்குவல் டு 6%. என்ன சொல்கிறாங்க, ஒரு தொகை 17,800லிருந்து அப்படின்னும் போது தொடக்கமே நமக்கு 17,800. ஸோ அசல் 17,800ன்னு எடுத்துக்கோங்க. என்னவா உயர்ந்திருக்குதுன்னா 19,936. அதாவது மொத்த தொகை A இஸ் ஈக்குவல் டு 19,936ன்னு எடுத்துக்கோங்க.
இப்போ இதிலேருந்து தனி வட்டி கண்டுபிடிச்சி அதன் மூலமாக காலம் கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டிக்கான ஃபார்முலா I = மொத்த தொகையிலேருந்து அசலை கழிங்க. மொத்த தொகை எவ்வளோ பாருங்கள், 19,936லேருந்து அசல் எவ்வளோ 17,800 கழிச்சோம்னாக்கா 2,136ன்னு கிடைக்கும். இது நமக்கு தனி வட்டி. தனி வட்டிக்கான விட தெரியும் போது முன்னாடி ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. PNR/100 = 2,136ன்னு எழுதிக்கோங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச மதிப்பெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அசல் நமக்கு தெரியும் எவ்வளோ 17,800, காலம்தான் தெரியாது, வட்டி வீதம் தெரியும் 6%/100 = 2,136. இது எந்த அளவுக்கு சுருக்க முடியும் பாருங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. n மட்டும்தான் தெரியணும். இப்போது 178 6 இங்கே மேலே பெருக்கலாக இருக்குது. எதிர் சைட் கொண்டு வரும்போது நம்ம வகுத்தலாம் மாற்றிக்கலாம். n = 2,136/178 × 6. 178 1 178 12 முறை தான் 2,136 என்பது. 6 1 6 2. ஸோ காலம் நமக்கு 2 ஆண்டுகள். காலம் 2 ஆண்டுகள்.